உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியலாளர் பிரவீன்ராஜ். 2 விவகாரங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகாரமாக மாற்றி கொண்டிருக்கிறது. அந்த விவகாரங்களை குறித்து தான் இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். அப்பொழுது தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன, இதில் நம்ம உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, நடந்து கொள்ள வேண்டியது என்ன என்பது நமக்கு தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரை எதிர்க்க வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு தெள்ள தெளிவான காணொலியாக இந்த காணொலி அமையப் போகிறது. இந்த காணொலி தயவுசெய்து முழுதாக பாருங்கள் என்ற ஒரு கோரிக்கையுடன் இந்த காணொலியை நான் துவங்குகிறேன். குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். தன்னை அப்பா என்று அழைக்க வேண்டும் என்ற ஒரு திணிப்பை தான் இந்த மக்களிடையே கொடுத்திருக்கிறார். அப்பா என்று அழைக்க வேண்டும் என்றால் அந்த அப்பா என்ற ஸ்தானத்தில் அவர் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த மக்கள் அப்பா என்று ஸ்டாலின் அவர்களை தூக்கி கொண்டாடி இருப்பார்கள் என்பது அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மக்களே தூக்கி கொண்டாடி இருப்பாங்க என்பதான் இந்த இதில் கவனிக்கணும். முதல்ல ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை நம்ம முன் வைக்கிறோம். என்னன்னா, அப்பா என்று நாங்கள் உங்களை அழைக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல விஷயம் தான். அப்பா என்ற ஒரு வயதுக்கு உள்ளவர் தான் நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்களை அழைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அதை அழைக்கக்கூடிய ஒரு வழியில் ஆனால் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லணுன்றது தான் எங்களுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாகவும் இருக்குது. அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டா. அப்படி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த மாணவிக்கு இதுவரைக்கும் என்ன நீதியும் நியாயமும் கிடைத்திருக்கு? குறிப்பாக யார் அந்த சார் என்பதற்கு ஒரு பதில் இது வரைக்கும், அதற்கான விடை இது வரைக்கும் வெளியாகி இருக்கிறதா என்பதை ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது தான் நம்ம கேட்கக்கூடிய முதல் கேள்வியாக இருக்குது. இரண்டாவது கேள்வியாக, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தை வியாபாரம் செய்த 2 அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை எதிர்த்து கேள்வி கேட்ட கல்லூரி மாணவர்களை வெட்டி கொலை செய்திருக்காங்க. இது எது மாதிரியான ஒரு அவல நிலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த தமிழகத்தில் என்பதை இந்த அப்பா புரிந்து கொள்ளவில்லையா? மகன் கொல்லப்பட்டிருக்கான். அப்போ இந்த அப்பாவுக்கு மனது எப்படி இருக்கும்? துடிச்சு இருக்கணும். உடனடியாக நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியான தண்டனையை பெற்று தந்திருக்க வேண்டும். முதல்ல ஒரு கேள்வி என்னன்னா, இந்த அப்பா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை ஏன் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்வதை ஏன் தடுக்க மறுத்து விட்டது, ஏன் தடுக்க தவறி விட்டது என்ற கேள்வியை தான் நம்ம முதல்ல முன்வைக்கிறோம். ஏன்னா, ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 20 பேர் உயிரிழந்து போனாங்க. அப்படி உயிரிழந்த அந்த 20 குடும்பத்தினருக்கும் ஒரு 10 லட்ச ரூபா நிதி உதவி கொடுத்தீங்க. நிதி உதவி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த விவகாரம் அப்படியே கொஞ்சம் சில நாட்களில் அது மறைந்து போகக்கூடிய வகையில் பல அரசியல்கள் நடத்தினீங்க. அதன் பிறகு இப்போ தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் கள்ளச்சாராயம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற பொதுவாக வெட்டவெளியாக பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படி கள்ளச்சாராயம் தமிழ்நாடு முழுக்க பொதுவெளியில் விற்கப்படுகிறது என்றால் அப்போ உங்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்பா அவர்களே என்ற ஒரு கேள்வியை தான் இந்த இடத்துல முன்வைக்கிறோம். குறிப்பாக இப்படி கள்ளச்சாராயத்தை ஊற்றி கொடுத்து மக்களை சாவடிப்பது தான் ஒரு அப்பாவுடைய வேலையாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி தான் நம்ம வைக்கிறோம், அவருக்கு முன்னாடி வைக்கிறோம். ஏன்னா 2 பேரும் கல்லூரி மாணவர்கள், இறந்தவர்கள் 2 பேரும் கல்லூரி மாணவர்கள். அந்த 2 கல்லூரி மாணவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னவாக இருந்திருக்கும்? அத்தனையும் அந்த குடும்பத்தினர் இப்போ விழுந்து கிடப்பார்களே, அவர்களுக்கு இந்த அப்பா அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பாக இந்த அப்பா அவர்களிடம் முக்கியமான விவகாரம் என்னன்னா, 2 வருடமாக இந்த வேங்கை வயல் விவகாரத்தில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அவல நிலையை அந்த வேங்கை வயல் கிராம மக்களுக்கு ஏற்பட்டது. குறிப்பாக அதில் உரிய விசாரணை நடத்தி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி கிடைக்க பெற வேண்டும் என்று பல காலமாக 2 வருடமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள். அந்த மக்களோடு மக்களாக பல தலைவர்கள் போராடி கொண்டிருக்காங்க. ஏன் எடுத்துக்காட்டுக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விசிக தலைவர் தோல் திருமாவளவனே 2 வருடமாக பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார். அந்த மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அப்பா அவர்கள் ஏன் அதில் ஒரு சரியான தீர்வை இந்த 2 வருடமாக எட்டி கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி தான் நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா
தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் யார் புகார் கொடுத்தார்களோ அந்த புகார்தாரர்களையே பாதிக்கப்பட்ட மக்களையே நீங்கள் குற்றவாளியாக சுமத்தக்கூடிய ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருக்குன்னா இந்த அப்பாவுடைய ஆட்சியில் எது மாதிரியான ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு என்பதை இந்த இடத்துல தொடர்ந்து நம்ம கவனிக்கணும். ஏன்னா எத்தனையோ வகையில் சமூக நீதி பேசக்கூடிய இந்த அப்பா அவர்கள் ஏன் இதையெல்லாம் தடுக்க தவறிவிட்டார், ஏன் இந்த வேங்கை வயல் மக்களுக்கு நீதியை கொடுக்க மறுத்துவிட்டார், தவறிவிட்டார் என்ற கேள்வியை நம்ம தொடர்ந்து அவரை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஏன்னா அப்பா அவர்கள் அல்லவா அந்த உரிமை மகனுக்கு இருக்குது, கேட்கக்கூடிய உரிமை மகனுக்கு இருக்குது. தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தான் ஒரு கிராமத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் தான் சொந்த உழைப்பில் அவர் சம்பாதித்து ஒரு வீடை கட்டியிருக்கிறார். வீடை கட்டி அவர் அந்த கிராமத்தில் கௌரவமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் சொந்த உழைப்பின் காரணமாக புல்லட்டு வாகனத்தை வாங்கி அவர் ஓட்டியிருக்கிறார். ஆனால் புல்லட்டு வாகனம் தாழ்த்தப்பட்டவர் ஓட்டியதன் காரணமாக அவரது 2 கைகளும் வெட்டப்பட்டு இருக்கிறது என்றால் இது அப்பாவுடைய ஆட்சி எது மாதிரியான ஒரு ஆட்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது, இதற்கு என்ன ஒரு பதில் இருக்கிறது இந்த அப்பாவிடம் என்ற ஒரு கேள்விதான் முன்வைக்கிறோம். ஏன்னா புல்லட்டு வாகனம் ஓட்டியதற்காக 2 கைகள் வெட்டப்படுகிறது என்றால் இந்த ஆட்சி எதற்கான ஆட்சியாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா 475 கிராமங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குன்னு ஆய்வுகள் வெளியிடுகிறது, ஆய்வுகள் தெரிவிக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏன் இதற்கான நிதிகள் ஒதுக்கப்படுகிறது? விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தொடர்ந்து பல இந்த தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்ட கிராமங்களில் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிதிகள் ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதிகள் உரிய முறையில் அந்த கிராமத்தினரில் செயல்படுகிறதா, செலவிடப்படுகிறதா, குறிப்பாக அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெறுகிறதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்க தோன்கிறது. அப்படி அந்த நிதிகள் மூலமாக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் அந்த மக்களிடையே சாதி ஒழிப்பை குறித்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடந்தால் ஏன் தொடர்ந்து இது மாதிரியான ஒரு அவல நிலை ஏற்படுகிறது? புல்லட்டு வாகனம் ஓட்டியதற்காகவே ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் 2 கைகள் வெட்டப்படுகிறது என்றால் இது எது மாதிரியான ஒரு மிகப்பெரிய சாதிய வன்கொடுமையை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறது என்பதை இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும். குறிப்பாக இதற்கான தீர்வுகள் என்ன என்பதை இந்த அப்பா அவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்தணும். இதுதான் ஒரு முக்கிய கேள்வியாகவும் முக்கிய கோரிக்கையாகவும் அப்பா அவர்களிடம் வைக்க தோன்கிறது. குறிப்பாக தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், கொலை, கொள்ளை என்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தினதோறும் பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன் இதை அனைத்தையுமே இந்த அப்பா தடுக்க தவறிவிட்டார் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறது. குறிப்பாக இது மாதிரியான ஒரு அவலநிலை கொண்ட ஒரு ஆட்சி இந்த இடத்துல நடக்கும்போது இந்த மக்களை பார்த்து இந்த அப்பா அவர்கள் வாய் கூசாமல் எப்படி தொடர்ந்து போய் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல பார்க்க முடியல. ஏன்னா தொடர்ந்து போட்டோ ஷூட் நடத்துவதும் வீடியோ ஷூட் நடத்துவதும் இதுதான் இந்த அப்பாவுடைய வேலையாக இருக்குமா? இந்த ஆட்சியாளர்கள் எத்தனை காலத்திற்கு இந்த மக்களை ஏமாற்றுவார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களும் இந்த மக்களும் பெற்றோர்களும் தெல்ல தெளிவாக இப்பொழுது இருக்கிறார்கள். குறிப்பாக யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் என்ற இதில் தெளிவாக இருக்காங்க இந்த மக்கள் என்பதை கவனிக்கலாம். அதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்வினையாகவும் மிகப்பெரிய பதிலாகவும் 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய பதிலை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த காணொலியை சேவ் பண்ணி வைங்க. நிச்சயமாக இதற்கான ஒரு பதில் அந்த நேரத்தில் இந்த மக்கள் கொடுப்பாங்கன்றதை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம காணொலி பார்த்த ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் மிக மிக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நம்ம காணொலியை பார்க்கக்கூடிய பலர் சப்ஸ்கிரைப் செய்கிறீங்க. பலர் சப்ஸ்கிரைப் செய்யும்போது ஆல் பட்டனை கிளிக் செய்வதில்லை. அதனால் நாங்கள் அடுத்தடுத்து பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு நேரடியாக நோட்டிஃபிகேஷனாக சேருவதில்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் பட்டனை கிளிக் செய்தீங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும். அதை நீங்கள் பார்த்துவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ்லை தெரிவிக்கும் போது அது மிகப்பெரிய உற்சாகத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தும். அது அடுத்த கட்டமாக இந்த யூடியூப் சேனல் வளருவதற்கு மிக காரணமாக இருக்கும். அதற்கு முக்கிய காரணமாக நீங்கள் இருப்பீங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக மிக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.